2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 4வது நாளாக விருப்ப மனு விநியோகம் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் ஆர்வமுடன் விருப்ப மனுக்களை வாங்கி வருகின்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விண்ணப்ப விநியோகம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. 4வது நாளான இன்றும் விறுவிறுப்புடன் தொடங்கிய நிலையில் விருப்ப மனுவை திமுக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பெற்று சென்றனர். பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றனர். மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திமுக நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்து ஆர்வமுடன் விருப்ப மனுக்களை பெற்று செல்கின்றனர். இதுவரை 3,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பலர் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து உடனுக்குடன் அளித்து வருகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 4வது நாளாக விருப்ப மனு விநியோகம் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் ஆர்வமுடன் விருப்ப மனுக்களை வாங்கி வருகின்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விண்ணப்ப விநியோகம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. 4வது நாளான இன்றும் விறுவிறுப்புடன் தொடங்கிய நிலையில் விருப்ப மனுவை திமுக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பெற்று சென்றனர். பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றனர். மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திமுக நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்து ஆர்வமுடன் விருப்ப மனுக்களை பெற்று செல்கின்றனர். இதுவரை 3,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பலர் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து உடனுக்குடன் அளித்து வருகின்றனர்.